தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/8/2026 செவ்வாய்க்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 8:25 வரை, பிறகு அசுவதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம்ங்கிறத பற்றி சில நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். பொதுவாக வீடு கட்டுறோம் அல்லது வீடு வாங்குறோம். அப்படி வாங்குற போது அந்த வீடு கட்டுற போது நிலை வைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் பார்ப்பாங்க. நிலை என்பது நிலையாக இருப்பது. நில வைக்கிற நேரமும் கிரகப்பிரவேச நேரமும் தான் முக்கியம். அதில் நில வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலையாக இருக்கணும். இல்லாட்டி சில பேர் கட்டுவாங்க, கட்டினோன்னே கடன் சுமை அதிகமாக வந்துருச்சு, வாங்கின லோனை கட்ட முடியலை, திரும்ப அந்த வீடை வித்துட்டோம்பா. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்படி வீடு வாங்கி வித்துக்கிட்டே இருந்தார். கடைசி அவருக்கு அந்த நில வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்ன பிறகு அந்த புதுசாக கட்டின வீடு நல்ல நேரம் பார்த்து அந்த நல்ல நேரத்தில் நில வச்சாரு. அது இப்போ நிலையாக இருக்கு. காரணம் என்னன்னா, சரியில்லாத நேரங்களில் அதை நிலைகள்லாம் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அது கட்டி முடிஞ்சு கொஞ்ச நாள் கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பாங்க, பிறகு கடன் சுமை காரணமாக அது விற்கிறாப்புல போயிடும். இப்படியெல்லாம் வந்துடும். அதனால எந்த நட்சத்திரத்தில் எதை செய்கிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அமிர்த யோகம் சித்த யோகம் இருக்கா, சுபமுகூர்த்த நாள் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தேன். மனை கட்டி குடியேற 1ஆம் விண்மீன், மாடு வாங்க ஆடு வாங்க 2ஆம் விண்மீன், கடன் தீர 3 ஆகும், கதிர் அறுக்க கனிந்த பிள்ளை தொட்டிலிட 4ஆம் விண்மீன். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிள்ளையை தொட்டிலில் போடலாம், பிள்ளைக்கு சோறு ஊட்டலாம் அப்படின்னு. இடம் வாங்க காது குத்த மருந்து உண்ண ஏற்றதொரு விண்மீனும் 5 ஆகும். அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம். அதில் நிறுத்தி வச்சிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு சொன்னேன் ஆதிரையோ காது குத்த. ஆதிரைங்கிறதுக்கு திருவாதிரை, அது காது குத்துறதுக்கு, வாகனங்கள் பயில்வதற்கு, வாகனங்கள் வாங்குவதற்குன்னு சொன்னேன். அடுத்து வரக்கூடிய புனர்பூசம் என்ன செய்யும் அப்படின்னா, புனர்பூசம் என்பது ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதில் ஒரு 3 பாதம் மிதுனத்தில் இருக்கும், ஒரு பாதம் மட்டும் கடகத்தில் இருக்கும். ராமர் பிறந்தது புனர்பூசம். 7வது நட்சத்திரம் அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம்ங்கிறது வருது. அந்த 7வது நட்சத்திரமா அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம்னு வருது இல்லையா. 7வது நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார். 7வது அவதாரமாக பிறந்தார். அந்த ராமாவதாரம், மச்சாவதாரம், கூர்மாவதாரம்னு எண்ணி பார்த்தீங்கன்னா 7வது அவதாரமாக வரும். அப்படி அந்த புனர்பூசத்தில் பிறந்தா அது குருவினுடைய கால். வித்யாரம்பம் முதல்ல கல்வியில் சேருவதற்கு உகந்த நாளாக இந்த புனர்பூசம் இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கு போகிறான், அல்லது ஒரு கல்லூரியில் இருக்கான், அல்லது ஒரு கல்வி அஞ்சல் வழியில் படிக்கிறேன், எது இருந்தாலும் படிப்பு சம்பந்தமான புது முயற்சிக்கு புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, ஒட்டக்கூத்தர் கும்பிட்ட இடம் இருக்கு இல்லையா, பூந்தோட்டம், கூத்தானூர்னு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே சரஸ்வதிக்குன்னு தனி கோயில் இருக்குது, கூத்தானூர் அந்த சரஸ்வதி கோயில். அங்கே அந்த பூந்தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, வெளியிலே விற்கிது, நோட்டு புத்தகம், தேனெல்லாம் விற்கிது. பெற்றோர்கள் அங்கே அந்த தேனை வாங்கி சரஸ்வதி தேவி பாதத்தில் வச்சு கும்பிட்டு அதில் நடுவிரலால் தொட்டு பிள்ளைகளுடைய நாக்கில் வைக்கிறாங்க. அங்கேயே நான் போன போது நெல்லிலே பிள்ளைகள் ஆனா எழுதுனுச்சு, அறிவோம் அறிவோம் அப்படின்னு முதல்ல எழுதுறாங்கல்ல. ஆரம்ப காலத்தில் அந்த 5 வயசுக்கு முன்னாடி பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொண்டுக்கிட்டு வர்றாங்க. அந்த சரஸ்வதி சன்னதியில் நெல் பரப்பி அதில் எழுதுறதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆக கல்வி விருத்திக்கு வித்தியாரம்பம் செய்யணும்னா புனர்பூச நட்சத்திரம் ஒத்து வரும். தோதான புனர்பூசம், வித்தியாரம்பம், தொழிலுக்கு இடம் பார்க்கவும் உகந்ததாகவும். தொழிலுக்கு ஒரு இடம் பார்க்குறேன், தொழில் நிலையம் வைக்கணும், நம்ம தொழில் செய்ய தொடங்குறோம் அப்படின்னா எங்கே இந்த ஏரியாவில் ஒரு இடம் கிடைக்குமாங்கிறேன். அதை இடம் கிடைக்கிறத பார்க்க போகிறதுக்குன்னு புனர்பூசத்தில் போகலாம். அப்படி போனோம்னா சீக்கிரம் அது அமையுமா. அது மாதிரி அடுத்து வரக்கூடியது பூசம். பூசம் என்பது போராட்டம் நிறைந்தது. ஆனால் அன்றைக்கு மாங்கல்யம் வாங்கலாமா, கல்யாணத்துக்குன்னு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். மாங்கல்யம் கடையில் போய் வாங்க போகிறோம் ஒரு ஜுவல்லரி மார்ட்டில். அதுக்கு பூச நட்சத்திரம் மிக உகந்த நட்சத்திரமா. அதுக்கடுத்து சீமந்தம் செய்கிறதுக்கும் அந்த பூச நட்சத்திரம் உகந்தது. அது மாதிரி எல்லா நட்சத்திரங்கள்லையும் அற்புதமான நட்சத்திரம் அனுஷம்னு ஒன்று இருக்குது. அனுசரித்து போகக்கூடிய நட்சத்திரங்கிற அனுஷத்தில் பிறந்தால் எந்த தோஷமும் கிடையாதுன்னு போட்டிருக்கேன். அப்படிப்பட்ட இதில் சுபமுகூர்த்தம் பண்ணலாம். கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு நாள் பார்க்கணும்ல, அது அனுஷத்தில் இருக்கணும். இவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தை தொலைக்காட்சியிலே அந்த எந்த நட்சத்திரத்திற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நிதி பற்றாக்குறை அகன்று நிம்மதி காணுகின்ற நாள் இந்த நாள். இந்த நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். இன்றைக்கு ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 12இல் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் இடமாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த மாற்றம் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு இன்று இனிய நாள், யோகமான நாள், கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். துணிந்து எடுத்த முடிவுகளால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 2 செவ்வாய் இருக்கின்றார். 12 அதிபதி 2, 7 அதிபதியும் 2 இருக்கின்றார். எனவே வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வரலாம். வேலை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களே, வாழ்க்கை துணைக்கு எப்பொழுதுதான் வேலை கிடைக்கும், கிடைத்தால் நல்லது, உதிரி வருமானங்கள் வருமே, குடும்ப சுமை கூடுதலாக இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி காணப்போகின்றீர்கள். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களை கூட முன்னின்று நடத்தும் வாய்ப்பு உண்டு. இன்று இனிய நாள், யோகமான நாள், தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். முக்கிய புள்ளிகளின் உதவியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சுயதொழில் செய்பவர்கள் கிளைத்தொழில் செய்யும் வாய்ப்பு உண்டு. 10 சனி இருப்பதனாலே பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பதவி கிடைக்கும். உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உதவி கிடைக்கலாம். 2 சூரியன் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் முன்கோபம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு இன்று சூரியன், புதன், குரு மூன்றும் உங்கள் ராசியில். குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். விருப்பங்கள் நிறைவேறும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வேண்டிய சலுகைகளை தருவார்கள். உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. கடமையில் இருந்த தொய்வு அகலும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கின்ற இந்த நாள் ஒரு நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். அதிக கோபத்தால் அமைதியை கூட இழப்பீர்கள். அருகில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இன்று முழுமையாக நீங்கள் ஆன்மீக நம்பிக்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதனாலே இன்று அதிகாலையிலேயே ஆணைமுகனையும் ஆறுமுக பெருமானையும் வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம். 2 அதிபதி நீச்சம் பெற்றதால் பணப்புழக்கத்தில் கொஞ்சம் குறைவு இருக்கலாம். நிதி பற்றாக்குறை ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். தடைகள் அதிகரித்தாலும் கூட தன்னம்பிக்கையை நீங்கள் தளரவிட வேண்டாம். லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைவிடுவிடும். மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலக வேண்டுமானால் குருவினுடைய அருட்பார்வை வேண்டும், அல்லது குரு லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தையும் பார்க்கின்றார். லாபஸ்தானத்திலும் இருக்கின்றார். எனவே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமைய நீங்கள் குரு பகவானையும் வழங்க வேண்டும். அதே நேரம் கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தொகை எளிதில் கிடைக்கும் நாள். இல்லம் தேடி இனிய செய்தி ஒன்று வரப்போகின்றது. 6ஆம் இடத்திலே சனி. எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். பழைய உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு புதிய உத்தியோகத்தில் செல்ல வேண்டும், விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வர வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எதை நினைத்திருந்தீர்களோ அந்த எண்ணங்கள் இன்றைக்கு ஈடேறப் போகின்றது. மறுக்கப்பட்ட சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். 10 குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உறுதியாகும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள் இந்த நாள். வியக்கும் வாழ்வமைய விடுவி காலம் உங்களுக்கு பிறக்கப் போகின்றது. வீடு இடம் வாங்கும் யோகமும் உண்டு. விருப்பங்களும் நிறைவேறும். நல்ல திருப்பங்களும் உருவாகும். செவ்வாய் 8 இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் பார்வை 2 இருப்பதனாலே உங்களுக்கு பூமியால் யோகம் உண்டு. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் சண்முகநாத பெருமானை வணங்குவது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பார்வை இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். அதிகாரிகளுடன் ஏற்பட்ட பனிப்போர் அகலும். அந்தஸ்து கௌரவம் உயரும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். அது மட்டுமல்ல, தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே, உடன்பிறப்புகளுக்கு திருமணமாகவில்லையே என்று கவலைப்பட்டால் அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே நேரத்தில் பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக இருக்கிறது. சூரிய பார்வை இருப்பதனாலே அதிகார அந்தஸ்து படைத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் பொதுநலத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். 2 இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய வேலைக்காக நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும் நாள். உயர் பதவிகள் கிடைக்கும் சூழல் உங்களுக்கு உண்டு. 6 குரு இருப்பதனாலே ஊரில் பகை என்பார்கள். எனவே மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் விலாவாரியாக யாரிடமும் விமர்சிக்க வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அதே நேரம் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பயணங்களாலும் பலன் கிடைக்கும். பாலிய நண்பர்களின் சிநேகத்தால் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகின்றது. செவ்வாய் பார்வை செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பதனாலே பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் உதிரி வருமானங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரனோடு சனிச்சந்திர யோகம் இருக்கிறது. குரு பார்வைப்படுகிறது. குரு சந்திர யோகமும் இருக்கிறது. எனவே இந்த நாள் அற்புதமான நாள், யோகமான நாள். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும் நாள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வருங்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு அகலும். உயர் பதவியில் இருப்பவர்களின் நட்பால் உயர்ந்த அந்தஸ்தை பெறப்போகின்றீர்கள். உத்தியோகமும் தொழிலும் நீங்கள் எதை எதிர்பார்த்து இருந்தீர்களோ அது நடைபெறும் விதத்திலேயே அமைகின்றது. அதே நேரத்தில் 12 இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அந்த வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு பயணங்கள் பலன் தருவதாக அமையப் போகின்றது. குரு பார்வை இருப்பதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுகனை வழிபட்ட பின்னாலே அதற்கு பிறகு ஆறுமுக பெருமானை வணங்க வேண்டும். கவசம் பாடி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.